2025ல பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட FTR 125 அப்படிங்கிற இந்த ஒரு நியூ பைக் பார்த்தீங்கன்னா, இந்தியால லான்ச் பண்ண போறதா ஹீரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோவோட FTR 125 பொறுத்தவரைக்கும் 1,15,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. ஆனா, இந்த பைக்கை பொறுத்தவரைக்கும் நியூ டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ், ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ண போறாங்க. 1,15,000 என்னதான் நம்ம எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் கொடுத்தாலும் இந்த பைக்ல நல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் அவைலபிளா இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த கிக் ஸ்டார்ட் மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு ஹீரோவோட பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025ல 125cc FTR அப்படிங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பைக் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோக்கும் இந்த பைக்கோட டிசைனுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரியான டிசைனில் ஒரு பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமி கிளஸ்டர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், LED tail lamps, indicators, halogen bulbல தான் இருக்க போகுது. 9.7 liters ஆஃப் fuel tank capacity, ஃப்ளாட்டான சீட் தான் கொடுக்க போறாங்க. கிராப் ரெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பில்லியனுக்கு சூப்பரா இருக்க போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், LED ஹெட்லாம்ப் சர்க்குலரா கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைனில் LEDல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ஸ்ல அங்கே எக்ஸாஸ்ட் அவைலபிளா இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் முழுக்க சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த பைக்கோட ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட்டான பர்சன்ஸும் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ மைலேஜ் முக்கியங்க. ஏன்னா என்னதான் 125cc நம்ம சூப்பரான டிசைன் அப்படின்னு சொன்னாலும் மைலேஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். மைலேஜ் இந்த பைக்கில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53லேருந்து 56 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஒரு 130லேருந்து 135 கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கண்டிப்பாக நார்மலாக 160 mm கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நல்ல ஒரு வைடான ரேடியல் டயர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதோட அப்பியரன்ஸ், மைலேஜ், ப்ரைஸ் இதை வச்சு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். ஒரு நல்ல கம்யூட்டர் பைக்காக இருக்கும். அதில் சந்தேகம் கிடையாது. எதில் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வீல்ஸில். ஏன்னா 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது ஒரு ரெட்ரோ டிசைனில் பைக் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போது யமஹா பார்த்தீங்கன்னா FZX அப்படிங்கிற ஒரு பைக் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸில் இந்த நியூ மாடல், அதாவது ரெட்ரோ டிசைனில் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பைக் ஹீரோவில் அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 125cc FTR அப்படிங்கிற மாடலை நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் இப்போதைக்கு வர்ற சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒயர்டு ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் ஆன் அண்ட் ஆஃபும் இருக்குது. நல்ல செமி கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், 9.7 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜும் கிட்டத்தட்ட 55 கொடுக்க முடியும். ரோட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பைக். ஸோ அதனால் அந்த ரோட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ சிட்டியில் டிராஃபிக்கில் எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பைக் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். மைலேஜ் ஓரியன்ட் பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல கம்யூட்டர் பைக்காக டிசைன் வைஸ். ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் இருந்த பைக்ஸில் இது கொஞ்சம் யூனிக்கான டிசைனாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹீரோவோட FTR 125 அப்படிங்கிற அப்கமிங் பைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் கம்யூட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ கிரேட் டே. அடுத்த ஒரு வீடியோ